ஆர்கே நகர்மணி தளபதி ஜனநாயகன் மூவி ஜனவரி 9th ரிலீஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தெரியும். 4 நாள் தான் இருக்கு. அந்த 4 நாளைக்கு நாடு முழுவதும் பயங்கரமான ஆவலோட காத்துட்டு இருக்கு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா தளபதியோட கடைசி படம். அவரோட அந்த டான்ஸ் எப்படி இருக்கும், அவர் கியூட்டா பண்ற அந்த ஃபன் எப்படி இருக்கும், ஸோ அவரோட ஃபைட்டு இதெல்லாம் பாக்குறதுக்காக கடைசி படம் அப்படின்றத பயங்கரமான ஒரு ஆவலா காத்துட்டு இருக்காங்க. உண்மையிலே தளபதியோட ட்ரைலர் பார்த்தேன், பயங்கரமான ஒரு எனர்ஜி, அதுல இருந்து அந்த டைலாக், ஃபைட்டு, ஃபீலிங்ஸ் பயங்கரமா இருக்கு. உண்மையிலேயே வந்து பிளாக் பஸ்ட் அப்படின்றது மட்டும் கன்ஃபார்மா இருக்கு. படத்துக்கு வர ரசிகர் முத கொண்டு அனைவருக்கும் ஒரு திருவிழாவே இருக்கு போங்க, அது மட்டும் கன்ஃபார்ம். சரி, இதுக்கு நடுவில் ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு. சிவகார்த்திகேயன் அவர்களோட படமும் பராசக்தியும் ஜனநாயகன் படமும் 2 படத்துக்கும் கேப்பு ஒரு நாள் தாங்க. இது டேட் யாரு கொடுத்தது? சிவகார்த்திகேயன் அவர்கள் மேலதான் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. கிடையாது மக்களே, நண்பர்களே. அதாவது நிறைய இடத்துல சொல்லியிருப்பாரு சிவகார்த்திகேயன் அவர்கள், அண்ணன் தான், தம்பி தான், தளபதி தான், நான் குட்டி தளபதி தான் கிடையவே கிடையாது. நான் அப்படி நடிச்சிருந்தேன் அப்படின்னாக்கா அந்த கன் என்கிட்ட கொடுத்துருக்க மாட்டார், நான் வாங்கிருக்க மாட்டேன்னு சொல்லி தெளிவா சொல்லியிருப்பாரு. அவரு காரணம் கிடையாது, பாவங்க அவரு. சரிங்களா? ஒரு படத்தோட டேட் கொடுக்கறதுக்கு பவர் யாருக்கிட்ட இருக்கு அப்படின்னாக்கா ப்ரொடியூசர் கிட்ட தான் இருக்கு. அந்த ப்ரொடியூசர் யாரு அப்படின்றத மட்டும் திங்க் பண்ணி பாருங்க, வேற ஒன்றும் கிடையாது. ஹாப்பி ஜனநாயகன் மூவி தமிழ்நாடு பீப்புள். நன்றி. மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு வரீங்க.